20 தொகுதிகளில் கடுமையான இழுபறி, ஸ்டாலின் அதிர்ச்சி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் பார்வை ஏபி என்னும் நம்முடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல ஒரு கடுமையான இழுபறி அப்படின்றது இருப்பதாகவும், ஸ்டாலின் டோட்டலா பாத்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, கடுமையான இழுபறி அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா திமுக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல 100% ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்ற நிலைமைகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கடுமையான இழுபறிகள் பாத்தீங்கன்னா இருக்கு. இதனால நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் சற்றே பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாக வேண்டிய ஒரு சில சூழல்கள் எல்லாம் கூட இருக்கிறது. களத்துல பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, சுமார் 20 தொகுதிகள் வரைக்கும் திமுகவிற்கு ரொம்ப ரொம்ப டைட் பிரஷரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கிரவுண்ட்ல போராட வேண்டிய ஒரு தருணம் திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. இப்ப குறிப்பா ஆந்திர பிரதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் 3 முனை போட்டிகள் இருக்கிறது. முருக பலம் கொண்ட கட்சிகளோட கூட்டணி. நடிகர் பவன் கல்யாண், ஓகேங்களா, தெலுங்கு தேசம் கட்சி டிடிபி, ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய அது பேர் டிடிபி, ஓகே, தெலுங்கு தேசம் பார்ட்டி, வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி, பிஜேபி இங்க அங்க இருக்கிறாங்க. ஸோ அங்க கூட இந்த அளவுக்கு ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தயவு செஞ்சு, ஓகேங்களா, நிலைமைகள் என்பது மாற வேண்டும், மாற்றத்தை கொடுக்க வேண்டும், மாற்றம் உருவாக வேண்டும், ஓகேங்களா. இது அனைத்துமே நிச்சயமாக நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஸோ திமுகவில் கடுமையான இழுபறி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாலிடா இதுக்கு எதனா ஒரு தீர்வுகள் கிடைக்க கூடுமா அல்லது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? நிச்சயமா நடக்கும் நண்பர்களே. நடந்தால்தான் திமுக ஓரளவு வெற்றியை பெறுவார்கள். இல்லை என்றால் படுகுடியில் திமுகவினர் விழுந்து சின்ன பின்னமாக ஆவதற்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே. நன்றி.